ஓபிஎஸ் உள்ள வந்தது தென் மாவட்டங்களை பலப்படுத்துமா? காசி என்ன சொல்றாரு, அவருக்கு பெரிய ஆள் இல்லைங்க, அவருக்கு வேணா ஒரு எம்எல்ஏ தொகுதி கொடுத்து நிக்க வைக்கலாம், ஆனா அவருக்கு பின்னால தென் தமிழகமே அமமுக போய் அதிமுக இணைஞ்சதை ஓபிஎஸ் வழியாக மீட்டுற முடியாது, சரி செஞ்சிட முடியாதுங்கிறார். முதல்ல 2024 குறித்து பேசலாங்க. ஏன்னா அவர் வந்து பாராளுமன்ற தேர்தல் குறித்து பேசினாரு. நீங்க விக்கிபீடியால இருக்க டேட்டா தான், நான் வந்து புதுசால எங்கேயும் எடுக்கல. அதோட 2024 தமிழ்நாடு எலெக்ஷனை நீங்க அசம்பிளி செக்மெண்ட்ஸா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா திமுக கூட்டணி வெற்றி பெற்ற இடம் என்பது 221. அதிமுக கூட்டணி வெற்றி பெற்ற இடம் 10. அன்னைக்கு அதிமுகவும் தேமுதிக மட்டும் தான். என்டிஏ வெற்றி பெற்ற இடம் வெறும் 3 தான். சோ 221 எகென்ஸ்ட் எந்த பேலன்ஸ் அப்படிங்கறதா இருக்கு. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டேட்டா சொன்னார், நீங்க வந்து என்டிஏவையும் என்னை சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 78 இடங்கள் நாங்க ஏற்கனவே வெற்றி பெற்றுட்டோம். இந்த 78ங்கிறது டக்குன்னு அது 210 ஆயிடும்னு சொல்லி சொன்னார். அது என்ன மேஜிக் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியாது. நீங்க இப்போ 2021 போவோம். 2021 போனீங்கன்னா அசம்பிளியில தமிழ்நாட்டில் இருக்கிற 51 தொகுதிகள்ல 15 தொகுதிகள் தான் வந்து அன்றைய அதிமுக, நான் சொல்றது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் ஒன்றாக இணைந்த அதிமுக வெற்றி பெற்றது. அந்த 15ல மிக முக்கியமாக இன்னைக்கு அந்த கட்சியில போய் சேர்ந்திருக்கிற போடி தொகுதி வருது. ஐயப்பன் அவர்கள் போட்டியிடுற அந்த தொகுதியும் வருகிறது. சோ இதெல்லாம் அந்த 15ல 2-3 மதுரையில மட்டுமே 5 தொகுதி அதை சேர்த்துக்கலாம். அது ஒரு நீங்க அந்த பக்கம் சவுத்துல நீங்க எங்கிட்டு சேர்த்துக்கினா கூட 3 தொகுதி ஆயிடுச்சு. நீங்க மதுரையில மட்டுமே ஒரு 5 தொகுதிகள் திமுகவும் 5 தொகுதிகள் அதிமுக வெற்றி பெற்றார்கள். இன்னைக்கு இந்த இணைப்பு விழாங்கிறது மதுரையில நடக்குது. நீங்க ஓபிஎஸ் அவர்களுக்கு நீங்க ஒரு பெரிய அளவுக்கு செல்வாக்கு இருக்கா இல்லையான்னு கேட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு இல்ல. நீங்க வந்து அவங்க சொல்ற மாதிரி அவரால் பெருசா ஓட்ஸ் கன்வெர்ட், ஆனா இந்த எலெக்ஷன்ஸ்ல இந்த டிஃபரன்ஸ், மார்ஜின் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? நீங்க பாத்தீங்கன்னா திமுகவை இவர்கள் வீழ்த்திய இடம் என்பது கிட்டத்தட்ட ஒரு 8000 to 15000 வரைக்கும் தான் வாக்குகள் இருக்கு. அந்த வாக்குகளை ஓபிஎஸ் கொண்டு வர முடியுமா? நிச்சயமா கொண்டு வர முடியும். இன்னைக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் இணைச்சா சொல்றாரு. நமக்கு டேட்டா தெரியல, அவர் வந்து அது வெளியே வந்ததான் தெரியும். 1 லட்சம் பேரான பெரிய கூட்டம் தான் இன்னைக்கு போட்டிருக்காரு. அவருக்கு வந்து பொறுப்பு கொடுத்தவுடன் என்னால என்ன செய்ய முடியும் அப்படிங்கறத அவர் நிரூபிச்ச இடமாகத்தான் அது இருக்கின்றது. அவர் இல்ல சொல்ற மாதிரி அவர் 4 பேர் தான் இருக்காங்க, 5 பேர் இருக்காங்கன்னா இந்த கூட்டத்தை அவர் பண்ணிருக்க மாட்டார். இன்னும் சொல்ல போனா நீங்க அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுக்குழு கூட்டிய உடனே நிறைய பேர் அவருக்கு கொடுத்த ஆலோசனை என்பது ஒரு போட்டி பொதுக்குழு போடுங்க, நீங்க அப்பதான் வந்து கோர்ட்லயோ இல்லையோ நாளை எலெக்ஷன் கமிஷன்லயோ போனீங்கன்னா உங்க பக்கம் இருக்க நியாயங்களை பேச முடியும், நீங்க இந்த மாதிரி இருக்காதீங்க, நிறைய கூட்டங்கள் படம் சொல்லிருக்காங்க. அன்னைக்கு அதெல்லாம் பெருசா எடுத்துக்கல. ஆனா இன்னைக்கு திமுக இணைந்தவுடன் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி காண்பிக்கிறார். இது அவருடைய கூட்டம் என்று சொல்லும் பொழுது தன்னுடைய ஸ்ட்ரென்த் என்னங்கிறத திமுகவுக்கும் காமிக்கிறேன், அதே நேரத்துல அதிமுகவும் காமிக்கிறேன் அப்படிங்கறதா அவருடைய பாயிண்டா இருக்கு. சொல்லும் பொழுது காசி அவர்கள் ஆரம்பிக்கும் போது துரோகம் அப்படின்னு சொல்லி சொன்ன டக்குனு நீங்க அதிமுக துரோகம்னா நமக்கெல்லாம் ஞாபகத்துக்கு வரது எடப்பாடி பழனிசாமி தான் இருப்பார்.